கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகிறவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாள், இந்த பரிசுத்தமான திருநாள், இந்த நாளின் ஆரம்ப வேளையை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்களுக்குள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்காக செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 31வது நாள், கடைசி நாளை ஆண்டவரை எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறேன். கடந்த போன 30 நாட்களும் கிருபையா எங்களை காத்து இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து எங்களோடு கூட இருந்து எங்கள் கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர், இந்த நாள் நாங்கள் உண்மை ஆராதிக்கவும், வார்த்தைகளை கேட்கவும், நிறைய வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தார். ஆராதனை வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், வர வேண்டியவர்களை கூட்டி சேர்த்தது அதே பலப்படுத்தும். இசைக்கருவியை மீட்டுகின்ற சபையுடைய செயலரையும், பாடல் பாடுகின்ற சகோதரிகளின் சகோதரர்களையும், வேதம் வாசிக்கின்றவர்களையும் அடியனையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இதை காணொலி வழியாய் உலகமெங்கும் ஆண்டவரை கேட்டு விசுவாசிக்கிற மக்கள் ஆசீர்வதியும். இதை என்னுடைய கிராமத்தின் மக்கள் கேட்டு அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட கிருபைத்தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் ஆண்டவரை 50வது ஞான பாடலாகிய என்னோட ஆத்மாவே விழி உட்கருத்தாக இந்த பாடலை நாம் பாடி இந்த முறை முடிவெடுப்போம். 50வது ஞான பாடல். எப்போதும் மறை
ஆசீர்வதித்தார். நேசவாய்க்கால்களை பாய்ச்சி வரவேற்கார். கர்த்தரின் கை வல்லது என்று நீனை தயவாய் உன்னை சந்தித்தார். கர்த்தரை போற்று என் உள்ளமே ஜாக்கிரதையாக. சகல சிருஷ்டியும் அவரை போற்றுவதாக. ஆத்துமாவே எழுந்தின்று பிரதான தேவாலயத்தை உறவையை நாம் பின்பற்றுவோம். பத்திரம் நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமான மக்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவர்களை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவனே, என் பாவத்தின் தோஷத்தை சர்வரான கடவுளே, எங்கள் சிருஷ்டியும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் மீட்புள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றோம். மனதினால் வாக்கினால் நடக்கையினால் உபக்கிரமமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் காண்கிற கிருபையை தேடி உம்முடைய அரவணைப்பில் அடங்கிடப்புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரே பிரதான குமாரன் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை நாம் மன்னித்தருளும். கிருபையினால் நான் நித்திய ஜீவனை சுமந்து கொள்ளும்படி உண்மை செலுத்து மனிதன் முடியாத அறிவி அசுத்தமையாக கீழ்ப்படுவது பரிசுத்த ஆவியை கொண்டு என் இருதயங்களில் அதிகப்படுத்த வேண்டும் என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பிதான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கின்றார். அவர் நாமத்தில் விசுவாசம் அவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்கள் தமது பரிசுத்த ஆவியை தந்தருவதாய் வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறோம். நாம் நிலவண்டமாக 103வது பக்கத்தில் இருக்கின்ற திருத்துவ பண்டிகைக்கு பின்னர் 11வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நடப்பார்கள். பரிசுத்த வருடத்திற்கின்ற கடவுள் இஸ்ரவேலே கடவுளே
இது முதல் என்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு பகுதி நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம்
2-10 வரை வாசிக்க கேட்போம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களுக்கு ஆராய்ந்து முடியாது. வெளியே நின்று கழிப்பை நீக்கிவிடு, அப்பொழுது தாண்டால் அல்ல உடமையை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவருடைய சிங்காசனம் நீதியினாலே நிலைத்திருக்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியவர்களுடைய ஸ்தலத்திலே நிலையாதே. உன் கண்கள் கண்டு பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. வழக்காடப்படுவதற்கு போகாதே. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் பொழுது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாய். நீ அயலானுடனே மாத்திரம் உன்னை விசாரணை குறித்து வழக்காடு. மற்றவரிடத்திலே ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன்னை அவமானம் உன்னை விட்டு நீங்காது. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி அது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 17 முடிய. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுத்தப்படுவதாயும் இருப்பதாக. வேசி கல்லரையும் விபச்சாரரையும் தேவன் நினைத்திருப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகள் அழைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடைவதில்லை. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்திலே ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களை நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதே. அந்த மிருகங்களின் உடல்கள் பாதாளத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அப்படியே இயேசுவும் நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாதாளத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போகக்கடவும். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அன்றியும் நன்மை செய்யும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காகவும் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாக்கப்பட்டினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ
அதிகாரம் 1 முதல் 15 முடிய. ஆண்டவரே உமக்கு ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாயஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சுத்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுத்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிற்று. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மத்தியில் முதன்மையான இடத்தை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்துக்கு வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தியில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் என்றும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களுக்கு உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்வதாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் கூடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியமாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார் என்பதுவே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசிக்கக்கூடியதாயிற்று. கிறிஸ்துவே கடவுளுடைய வாழ்வழிக்கும் வார்த்தைகளை வாசிக்கிறதுனால் நமக்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை திருச்சபை விசுவாச மக்களோடு சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு சேர்ந்து நம்ம செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வதற்குள்ள பிதாவாக என்று விசுவாசிக்கிறேன். அவரே குமாரனும் யாருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் குறித்து கனிமரிடத்தில் பிறந்து உலகத்தில் பாடு சிறுநேரம் மறுத்தடைந்தார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்து உயிர்த்திருந்தார். வரமண்டலத்தில் ஏறி சர்வதற்குள்ள பிதாவாக நடப்பத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு உயிரோடு மருத்துவரும் நியாயத்திருக்கிறவர். பரிசுத்தால விசுவாசிக்கிறேன். உலகான பரிசுத்த கிறிஸ்துவ சபை பரிசுத்தனை ஐக்கியம் நித்திய ஜீவனுக்கு விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்து 354வது ஞான பகலாகி அருள்நாதா நம்பி வந்து நோக்கத்தை என்ற பாடலை நான் பாடி நம்முடைய ரட்சகத்தை கட்டுமான பணிகளாக காரியம் செலுத்துவோம்.
சக்தி வேண்டி நம்பி வந்தேன் ஞான பெறவும் அணினாவும் வல்லவாக்கும் ஈவேடும். இயேசுநாதா நம்பி வந்தேன் தவறாமலே. நம்மை தாய் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டவரும் கல்வாரி சிலுவின் வழியாக மீட்டெடுத்தவரும் சாக்கிரமத்து திருச்சபை வார்த்தை வழியாக நம்மை வழிநடத்தி வருகிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்துடைய இறுதி நாளிலே நாம் இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமலை பகுதி, அது ஏற்கனவே நாம் படிக்க கேட்ட நீதிமொழிகள் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வசனங்களை நாம் படிக்க கேட்டோம். ஜபித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். என் கண்மலையும் மீட்புறமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்திலே பிரதியாகும். நீ மறைத்து நீ பேசி உங்களுடைய வார்த்தைகள் எங்களை என்ன வார்த்தைகள் ஆண்டவர் என்ன சத்தியம் இதனாலே தேவையோ அதை நீ பேசும்படியா நான் ஜெபிக்கிறோம். உடைய இருதயத்தையும் செவிகளையும் கலந்தரும். நீ மாத்திரமே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய கிருபையினாலே ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி நாளில் நம்ம இருக்கிறோம். அநேகர் நம்மோடு இருந்தார்கள், இப்போ இல்லை. அநேகருக்கு பலவீனங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் கடவுள் நம்மை ஜீவனோட வைத்து இந்த மாதத்துல வழிநடத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை இருந்தால் நாளை தினத்தை நம்ம கண்டு புதிய மாதத்துல பிரவேசிக்க கிருபை செய்வார். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட பகுதியாக நீதிமொழிகள் 25 நாளுக்குரிய தியான பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முக்கியமான சாராம்சம் என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அல்லது the characteristics of a Christian believer. ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய குணங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத இந்த நாளுக்குரிய தியான பகுதி எல்லாத்திலுமே சங்கீதத்துல பார்க்கிறோம், பழைய பாட்டுல இந்த நாள் செய்தியாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் நிருப பகுதியில கேரக்டர்ஸ், ஒவ்வொரு வசனமும் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம வெளியே நம்ம பார்த்தோம். அதே போல இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்ன்ற தாழ்மையா இருக்கணும். அப்ப இது எல்லாமே கிறிஸ்தவ விசுவாச மக்களுக்கு அல்லது ஆண்டவரை பின்பற்றுகிற ஆண்டவரின் பிள்ளைகளாய் வாழுகிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு குணநலன்கள். ஆங்கிலத்தில் நம்ம சொல்லணும்னா விர்ச்சு அப்படிங்குவாங்க. விர்ச்சு அப்படின்னா கேரக்டர் அல்லது குணம். இல்லையா? இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். இங்க யார் சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து வாழ்க்கையில எல்லா எல்லைகளையும் பார்த்து யாரு? சாலமோன் ஞானி சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, சாலமோன் ஞானியை போல ஒரு மனிதன் உலகத்துல, அதாவது ஞானத்துல சரி, பணத்துல சரி, அதிகாரத்துல சரி, அவனை போல ஒரு சம்பூர்ணமாய் வாழ்ந்தவனும் இல்லை, இனி வாழ போகிறவனும் இல்லை. எல்லாவற்றையும் பார்த்துட்டான், எல்லா ஆசீர்வாதத்தையும் பார்த்துட்டான். இல்லையா? எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவிச்சான். அவன் சாப்பிடாத உணவு இல்லை, அவன் கொடுத்தாத
உடையில் ஏசாமியே சொல்றார், சாலமோன் முதல் ராஜாக்கள் உடுத்தின ஆடைகளை பார்க்கிறோம். அவரே சொல்றார், எல்லாவற்றையும் கண்டு கழித்து விட்டு அவன் சொல்றான், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம கூட வராதுப்பா, நம்முடைய குணங்கள் தான் நம்ம கூட வரும். உதாரணமா யாராவது ஒரு மரண வீட்டுக்கு நம்ம போனோம்னா போகும்போதே பேசிட்டு போவோம், இறந்தவரை பற்றி என்ன பேசிட்டு போவோம். நல்லவரா இருந்தா ரொம்ப நல்ல மனுஷமா, நல்லா வாழ்ந்தாரு, எல்லாருக்கும் அன்பா இருப்பார், எல்லாருமே அன்பா இருப்பார், எல்லாருக்கும் உதவி செய்வாரு, நல்ல மனுஷன், நல்லா வாழ்ந்தாரு, ஏதோ அவருடைய போராத காலம் போயிட்டாருன்னு சொல்லிருப்போம். இதே அவர் சரியில்லை, அவருடைய குணம் சரியில்லைன்னா என்ன பேசிட்டு போவோம். யாரா இருந்தாலும் அவன் சரியில்லைப்பா போன்னு அவனால நிறைய பேருக்கு தொந்தரவு, அவன் கொண்டாடி தொந்தரவு, பிள்ளைகளுக்கு தொந்தரவு, அவன் பிரயோஜனமா இல்லாதவன் அப்படி சொல்றமா இல்லையா? இது யதார்த்தம். அப்போ இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறார். இந்த யதார்த்தமான கேரக்டர் குணம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு இருக்கும். எப்படிப்பட்ட யதார்த்தம்? மற்றவங்க நம்மளை கெட்டவங்கன்னு சொல்ற குணம் அல்ல, நல்லவங்கன்னு சொல்ற குணம் இருக்க வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமா இருக்கு. அதுதான் நீதிமொழிகள் புத்தகத்துல ரொம்ப அழகா இங்க ஆசிரியர் சொல்லுறாரு இல்லையா? 2வது வசனத்துல இருந்து நம்ம படிக்கிறோம். வாசிங்க. காரியத்தை மறைப்பது, அதாவது எப்பவுமே சில விஷயங்களை கடவுள் நமக்கு மறைச்சு வச்சிருப்பான். நிறைய விஷயங்களை நம்ம வெளிப்படுத்த மாட்டார். அப்பப்போ தேவையானதை வெளிப்படுத்துவாரு. நமக்கு இது இப்போ தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணுவார்? கடவுள் மறைத்து வைத்திருப்பார். எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தவே மாட்டோம். இப்போ பரலோகத்தை பத்தி நமக்கு தெரியுமா? தெரியாது. யார் யாருக்கு வெளிப்படுத்துவாரோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்துவார். அது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில ஊழியர்கள் சொல்லுவார், நான் உறங்கி கொண்டு இருந்தேன், அல்லது நான் விபத்துல சிக்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், 5 நாள் எனக்கு நினைவு இல்லை, அப்ப அந்த 5 நாள்ல நான் எங்க போயிட்டு வந்தேன்? பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நரகத்தை பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான் இல்லையா? அப்போ இதெல்லாம் சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. சில காரியங்களை கடவுள் நமக்கு மறைத்து தான் வச்சிருப்பான். ஆனா ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பல காரியங்களை என்ன பண்ணுவாங்களா? ஆராய்வார்கள், ஆராய்ச்சி செய்வார். ஏன்னா அவன் ஆராய்ச்சி செஞ்சாதான் அவன் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். போர் செய்து மக்களை ஜெயிச்சு அடுத்தது அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரும். அப்போ கடவுளுக்கு மறைப்பது அவருடைய குணம். ராஜாக்களுடைய குணம் ஆராய்ந்து பார்ப்பது, எல்லாவற்றையும் ஆய்வு செய்வது, ஆய்வுக்கு உட்படுத்துவது ராஜாக்களுடைய குணமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தது ராஜாக்களுடைய இருதயம் சரி, உலகத்தில் இருக்கிற வானத்தின் உயரம் பூமியின் ஆழமும் இதுவரைக்கும் யாரால என்ன பண்ண முடியல, ஆராயவே. என்னென்னமோ மிஷினரிஸ் எல்லாம் வந்துச்சு, ஏஐ வரைக்கும் வந்தாச்சு இல்லையா? எல்லாம் வந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சில விஷயங்களுக்கு என்ன பண்ண முடியல, மறைக்க. ஏஐயே சில விஷயம் கேள்விகளை தடைவிட்டான் சொல்றாங்க இல்லையா? அப்போ எல்லாமே நமக்கு சரியானதாக இருக்காது. கம்ப்யூட்டரும் சரி, செல்போனும் சரி, நிறைய நேரத்துல நமக்கு நன்மையான காரியங்களை செய்யாது இல்லையா? அதான் நம்ம பார்க்கணும். சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, அது ஆராய முடியாது, கடவுளுக்கு மாத்திரமே தெரியும். வெள்ளியை சுத்தம் பண்ணும் போது அது கூட நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து அதை தூய்மை பண்ணுவாங்க. அப்படியே அதை தூய்மை பண்ணும்போது அப்படியே வெளியே அப்படியே எடுத்து அந்த களிம்போட நம்ம என்ன பண்றது இல்லை, எந்த ஆபரணமும் செய்யறதில்ல, பாத்திரமும் செய்யறது, அதை எடுத்து தனியா நீக்கிட்டதா, அப்பதான் அதனுடைய அந்த உபயோகம் சிறந்ததாக இருக்கும். அதான் சொல்றார், அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை நல்ல ஒரு பாத்திரமோ அல்லது நம்ம அறிந்து கொள்ளுகிற ஆபரணங்களோ கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது சில நேரத்துல ராஜாக்கள் கூட நிறைய கெட்ட அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, கெடுத்துவாங்க. நிறைய தவறான ஆலோசனைகளை சொல்லி அவங்க கெடுத்து அவளை குட்டி சேவராக்கு கடைசியா எதிரி நாட்டுக்கிட்ட தோக்கடிச்சிருவாங்க இல்லையா? அவன் பேர் எல்லாம் தப்பா போடும். அதனால துஷ்டரை நீக்கிவிட்டால் ராஜாக்களுடைய அந்த தீர்மானங்களும் சரி, அவங்களுடைய போர் அது இதெல்லாம் வெற்றிகரமா இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு காரியம் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு. அடுத்தது பாருங்க,
பாராட்டாதே, ம். பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே, ம். உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. ம். அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வது உனக்கு மேன்மை. ம். களக்காட வெற்றமாய் போகாதே, ம். முடிவிலே உன் அயல் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று தெரியாதே. ம். நீ உன் அயலானுடைய மாத்திரம் உன் விஞ்ஞானத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. முக்கியமா 2 விஷயத்த சொல்றார் இந்த 6ல இருந்து 9 வசனம். என்ன 2 விஷயம்? ஒண்ணு, ராஜாவுடைய அந்த சமூகத்துல அல்லது ராஜாவின் அரண்மனையில நீ எப்படி இருக்காத மேன்மை பாராட்ட. ஏன்னா நீ நிக்கிற இடம் ராஜாவின் அரண்மனை. ராஜா கிட்ட போய் நான் இவ்வளவு பெரிய ஆள் அவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. ராஜாலாம் அந்த பெரியவர். அப்படின்னா இதை யாரை குறித்து சொல்லுதுன்னா இன்டைரக்டா கடவுளையும் நம்மையும் சொல்லுகிறது. இது கடவுளுடைய சமூகம். இங்க யார் பெரியவர்? ஐயரா, சபை பொறுப்பாளர்களா, மாதர்களா, மூப்பர்களா, வயசானவர்களா? யார் பெரியவங்க? கர்த்தர் மாத்திரமே. ஊழியக்காரர்களும் பெரியவர் இல்ல, ஐயர்களும் பெரியவர், சபையாரும் பெரியவர்கள், கர்த்தர் மாத்திரமே பெரியவர். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே வரும்போது நாம் நம்மை மேன்மை பாராட்ட கூடாது. அது கடவுளுக்கு கோபத்தை உண்டாக்கிவிடும். பெரியவர்களுடைய ஸ்தானத்துல நில்லாது. நமக்கு முன்பாக இருக்கிற பெரியவர்களுக்கு முன்னாடி அல்லது பெரியவர்களுடைய அந்த ஸ்தானத்துல நாம் நிற்கக்கூடாது. ஏன்னா அது பெரியவர்களுடைய ஸ்தானம். தெளிவா புரியுதுல்ல? அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வேணும். நம்முடைய சபைகள் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. கிராமங்கள் எல்லாம் வெளியா தொழுகை நடந்துட்டு போறோம். ஆனா சில சபைகள்ல, ஒரு சில சபைகள் கேள்விப்பட்டிருக்கிற, ஆனா நான் போன பணியாற்றிய சபைகள் எல்லாம் அந்த மாதிரி எதுவும் நடக்க கடவுள் அனுமதிக்கல. அப்படி என்னுடைய ஊழியம் அப்படி இல்லை. அமைதியா நடக்கும், ஊழியம் அமைதியா நடக்கும், சபை அமைதியா நடக்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன சலசலப்புகளோட அவன் போது மறைந்து போகும். ஆனா சில சபைகளில நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சபை நடந்து கொண்டு இருக்கும் போதே சபையில என்ன நடக்குது? சண்டைகள் நடக்கும், பிரச்சனைகள் வரும், அல்லது சபை முடிந்த பிறகு சண்டைகள், அல்லது ராபோதனை எடுத்துட்ட பிறகு சண்டை வரும். இந்த மாதிரிலாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன் மற்ற சபைகளில். அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது? கடவுளுடைய சமூகத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன இல்லைன்றதை காட்டுது. பயம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்துல பயத்தோடு நடுக்கத்தோடு வர வேண்டும். ஏன்னா இது கர்த்தருடைய சமூகம். ஆமென். ஏன்னா அரண்மனையில ராஜா கிட்டே நீ மேன்மை பாராட்டாத, அவருடைய ஸ்தானத்தில் இல்லாதது சாலமோன் சொல்றாங்க. அப்போ ஒரு சாதாரண இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிந்து போகக்கூடிய ஒரு ராஜாவின் அரண்மனையிலே நம்ம அப்படி இருக்கிறோம்னா, கர்த்தருடைய சமூகத்துல நாம எப்படி இருக்கணும்? நம்ம என்ன பண்ணோம்? தாழ்த்த வேண்டும். நம்ம எவ்வளவுனா படிச்சிருக்கலாம், நிறைய டிகிரி வாங்கிருக்கலாம், அல்லது பெரிய பதவியில இருக்கலாம், செல்வந்தனா இருக்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது. கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது தாழ்மையோடு நாம் வந்தால் அது ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். ஆமென். ஆண்டவர் முன்பாக யாரெல்லாம் தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரா? உயர்த்துகிறவரா. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க யாரனா எவனா படிச்சீங்க, எவனா உங்க வாழ்க்கையில செல்வம் இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், அதெல்லாம் இல்லாம அதற்கு மேன்மை கொடுக்காம அதை பற்றி பெருசா யோசிக்காம கடவுளுடைய சமூகத்துல உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை பெரிய ஆளாக உயர்த்துவார். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய விஷயம். அதான் இந்த பாடத்துல நமக்கு இந்த அதிகாரம். அடுத்தது 8 பார்க்கும்போது வழக்காடுறதை பற்றி பேசுறான். அயலாரிடத்துல வழக்காடு போகும்போது என்ன போகாத, பதற்றமா போகாத, இல்லை வெட்கப்பட்டு போயிடுவேன். அதனால உன் அயலாருடைய மாத்திரம் உன் காரியத்தை குறித்து வழக்காடு, மற்றவரிடத்துல அதை ரகசியத்தெல்லாம் என்ன பண்ணாத, வெளிப்படுத்த. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அவசரப்பட்டு நம்ம நண்பர்கள் தானே, அதை தெரிஞ்சவங்க நான் நிறைய ரகசியத்தை சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பொது வெளியில அதை சொல்லிட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. ஏன் ரகசியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, உடனுக்குடனே போய் சொல்லிட்டோம், போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க.
ஏசாவை பற்றி போய் அறிவிங்கன்னா அறிவிக்க மாட்டாங்க. மற்றவர்களுடைய காரியத்தை பற்றி அதிகமாய் பேசுவதும், அவன் எப்படி, இவன் எப்படி, இந்த அம்மா அப்படி, அந்த அம்மா அப்படி, அந்த ஊர்ல இவங்க எப்படி அப்படின்னு பற்றி பேசுறது தான் நமக்கு அதிகமான வேலை. ஏசாவை பற்றி நம்ம பேசுறதே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் 24 மணி நேரத்துல நம்ம குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் தூங்குறோம் இல்லையா? சரி, தூங்குற நேரத்தை விட்டுருங்க. மற்ற நேரத்துல நம்ம எவ்வளவு நேரம் இயேசுவை பற்றி பேசுறோம், இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்றோம்? யோசித்து பாருங்க. ரொம்ப குறைவுதான் சொல்லுவோம், ஆனா ரொம்ப குறைவான். சில நேரத்துல சொல்றதும் இல்லை. ஆனா மற்றவர்களை பற்றி குறை சொல்வது மணிக்கணக்கில் என்ன மேல உட்காந்து போனா 4 மணி நேரம் 5 மணி நேரம் போனா கூட தெரியாது. அவன் எப்படி, இவன் எப்படி, அந்த அம்மா எப்படி, இந்த அம்மா அப்படின்னு போய் கடைசியா அந்த அம்மாவுக்கு விஷயம் போய் வந்து சண்டை நடக்கும். ஏன் தெருவில் புதிய பிடிச்சிட்டு பிறந்துவாங்க. இதுதான் இன்னைக்கு காரியமா இருக்கு. கிராமத்துல எல்லாம், டவுன்ல எல்லாம் அந்த மாதிரி நேரம் இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு 24 இல்லை 48 மணி நேரம் கொடுத்தான வேலை போயினே ஷிஃப்ட் கணக்குல. கிராமங்கள்ல தான். ஆனா கிராம வாழ்க்கை நல்லதான். எனக்கு கிராம வாழ்க்கை தான் பிடிக்கும். இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. பேசுகிற நமக்கு இல்ல சொல்லிக்கிறேன். பிசாசு குணம். பிசாசு தான் என்ன பண்ணுவான், அவனை பாத்தியா இவனை பாத்தியான்னு யோபுவை பற்றி யாருக்கு போய் சொல்றான்? கடவுள்கிட்டே சொல்றான். யோபு படைத்தவர் அவரு, யோபுடைய குணத்தை அறிந்தவர் அவரு. அவர்கிட்ட பத்தியா யோபு பாரு எப்படி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் நல்லா இருக்கிறான், விசுவாசமா இருக்கிற. ஆமா, நீ அவனுக்கு நல்லா எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதனால ஆசை சொல்றானா இல்லையா? புரணி பேசுவது என்பது நம்ம வேலை இல்லை. நம்ம எல்லாரையும் நல்லவங்களா சென்று கேட்போம், அவ்வளவுதான். அவர் ரகசியமா நமக்கு அவருடைய தப்பு எதனா இருந்துச்சுன்னா பைபிள் சொல்லுது, ஏசாமே சொன்னாரு, நீ முதல்ல போய் அவங்ககிட்ட தான் பேசு, ரகசியமா பேசு. இல்லையா? இப்ப புரணி பேசுவது நம்ம வேலை இல்லை. மற்றவருடைய நல்ல காரியத்தை தான் பேசணும். இல்லை அது கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியா வேலையை மட்டும் பாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணு, ஜபம் பண்ணு. ஜபம் ஆண்டவரிடத்துல இருக்கிற உறவு. மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியலையா? சரி, கிச்சன்ல வேலையா இருக்கிறீங்களா, ப்ரேயர் பண்ணினே வேலை சார். எங்கன்னா வேலைக்கு போறீங்களா, பஸ்ல போயிருக்கிறீங்களா, ப்ரேயர் பண்ணினே அல்லது பாட்டு பாடினே மனசுக்குள்ள வெளியே பண்ண எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? அப்படி செய்யாது. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிற போதுதான் வரும். முக்கியமா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்ட கூடாது. இப்போ பிலிப்பியர் 2:5-1-11 பாத்தீங்களா? இயேசு இந்த உலகத்தின் ரட்சகராய் இருந்தும், பிதாவின் ஒரே மகனாய் இருந்தும், அவர் தன்னை எந்த இடத்துலமே என்ன பண்ண உயர்த்தவே இல்லை. வாசிங்க. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. என்ன அது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை? தாழ்மை. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்ன? தாழ்மை. அதான் தாழ்மை. நம்ம கிட்ட அது இருக்கணும்னு பவுலுங்க சொல்றாரு. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகிய தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முழக்கம் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். உயர்த்தினார். கர்த்தர் யாரை உயர்த்துறாரு? அவர் ஏற்கனவே உயர்ந்தவர் தான். ஆனாலும் ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய பிறப்பில் இருந்து அவருடைய சிலுவை பாடு வரையில ஒரே ஒரு இடத்துல கூட தன்னை உயர்த்தினதாக வேதத்துல நம்ம பார்க்கவே இல்லை. அவர் பிறந்ததே தாழ்மைதான், வாழ்ந்ததும் தாழ்மைதான், அவரு சாப்பிட்டதும் சாதாரண மக்களோடு தான். அவர் பேசுற லாங்குவேஜ், இன்னைக்கு நம்ம எல்லாமே பேசுறோம், நிறைய லாங்குவேஜ் நமக்கு தெரியுது, நம்ம பட்சிகளுக்கு காமிக்கிறோம். ஆனா ஏசாமி என்ன லாங்குவேஜ் பேசுறாரு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறேன். அராமிக் மொழி. அராமிக் மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது, கிராமத்து மொழி, கிராமத்து பாஷை.
மக்களோடு மக்களாக தான் வாழ்ந்தார். அன்னைக்கு இருந்தது ரொம்ப ஸ்டாண்டர்டான மொழி கிரேக்க மொழி, இங்கிலீஷ் மாதிரி அப்படி. பைபிள்ல பழைய பாடலிருந்து எபிரேய மொழி, இல்லையா? புதிய பாடலிருந்து கிரேக்க மொழி, அதுக்கப்புறம் லத்தீன் மொழியில பைபிள் இருக்கு ஆசி சபையில. அதுதான் மார்ட்டின் லூத்தர் வந்து என்ன பண்றாரு, ஜெர்மன் மொழியில மொழிபெயர்க்கிறார். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கு. இப்போ நமக்கு தமிழ்ல கிடைச்சிருக்கு. சரியா? இப்ப ஏசாமி பேசுறது அரபு, தாழ்மையான மக்களோடு ஏழ்மையான மக்களோடு தான் அவர் வாழ்ந்தார். ஏன் அப்படின்னா தன்னை ஒருபோதும் அவர் கடவுளுக்கு நிகராக என்ன பண்ணல, ஈக்குவலா அவர் ஏற்பட்டது. ஆனா அவர் தான் கடவுள், நமக்கு தெரியும் இல்லையா? அவர் தான் கடவுள், கடவுளுடைய சாயல் அவர் தான், கடவுளின் ஒரே பேரான குமாரன் அவர் தான், அவர் தான் வார்த்தையாய் இருந்தவர், அவர் தான் மாமிசமாய் வந்தவர். தன்னை மேன்மையாக அவர் கருதவே இல்லை, அவர் தாழ்மையாக தான் இருந்தார், அடிமையின் ரூபமாய் இருந்தார், கீழ்ப்படிந்தார், சிலுவையின் மரண வரையிலும் என்ன பண்ணார், தன்னை தாழ்த்தி. அதனால பிதாவாகிய கடவுள் அவர் என்ன பண்ணாரு, உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் கேரக்டர் கிறிஸ்டியன் பிலீவர்ஸ். நம்ம விசுவாசிங்க எப்படியெல்லாம் மனத்தாழ்மை, பொறுமை, நீடிய பொறுமை, இதெல்லாம் நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும். 1 பேதுரு 5:5. 1 பேதுரு 5:5. மூப்பருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. மனத்தாழ்மையை அணிந்து. வாலிப பிள்ளைகளுக்கு வந்து எப்பவுமே ஒரு இது இருக்கும், எனக்கு எல்லாம் தெரியும், அது ரொம்ப அப்டேட்டடா இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும், கையில 5G செல்போன் இருக்குது, 2 வீலர் இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு இருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்பதான் யாருக்கு அடங்கி இருக்கிறோம், பெரியவங்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்தது. அப்படி கீழ்ப்படிந்து அவங்களுடைய கையில நீ இருந்தேன்னா கர்த்தர் ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார். இல்லையா? கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்துல இல்லைன்னா நீ உலகத்துல உயர்த்தப்படவே முடியாது. அப்ப இளைஞர்கள், அருமையான பிள்ளைகள், வாலி பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை அல்லது சகோதர சகோதரிகளை நம்ம ஏழனமா நினைக்க கூடாது, பேசக்கூடாது. எல்லாம் தெரியுதா, ஆனா அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, அவங்க நம்மளோட மூத்தவர்கள், அவங்களுடைய ஆலோசனை நமக்கு மிக மிக அவசியம். நீ சொல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நீ நிறைய வாலி பிள்ளைகள் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ சொல்லாதுமா எனக்கு தெரியும், நீ சொல்லாதுப்பா எனக்கு தெரியும், நீ சொல்லாதுனா எனக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சது, அவங்களுக்கு உனக்கு தெரியாம இருக்கு, நிறைய இருக்கு. அதனால நீ கற்றுக்கொள், அவனிடத்துல தாழ்மையா இரு, அன்பா இருக்கு சொல்ற. அதே போல நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இல்ல சார் 22:4. 22:4. நீ தாழ்மையா இருந்தா உனக்கு என்ன ஆசீர்வாதம் வரும், திருப்பாசமா ஐஸ்வர்யம் வரும், மகிமையும் ஜீவனும் வரும். ஐஸ்வர்யம், செல்வம், மகிமை, ஜீவன் எல்லாமே வரும். அப்படி தாழ்மையா கடவுளுடைய சமூகத்துல இருந்தா உனக்கு எல்லாமே கிடைக்கும். உதாரணமா நம்ம ஒரு முதலாளி கிட்ட வேலை செய்யறோம்னு செய்யும், அந்த முதலாளி கிட்ட ரொம்ப தாழ்மையா அன்பா நடந்தோம்னா நமக்கு என்ன சொல்றாரு, என்ன பேர் வைப்பாரு, நல்ல மனுஷன், ரொம்ப அன்பா இருக்கிறாரு, கீழ்ப்படிதலோடு இருக்கிறாரு, தாழ்மையா இருக்கிறாரு, எதிர்த்து பேச மாட்டார். அதே நம்ம என்ன எப்படி சொல்ற அப்படி இப்படின்னு எதிர்த்து பேசிருந்தா அவர் என்ன பண்ணுவாரு, அப்படின்ட்டு நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவர் உதவி செய்ய மாட்டார், அவங்க திமிரு பிடிச்ச மாட்டு போயிடுவாங்க. இல்லையா? அப்ப தாழ்மை நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியாம நிறைய உதவிகளை தான தேடி அது வரும். நம்மகிட்ட நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா தாழ்மை நம்மள அந்த அளவுக்கு உயர்த்தும், மற்றவர்கள் நம்ம கிட்ட ஈர்க்கும். ஏன் கடவுளையே ஈர்க்குது, அதான் நீ தாழ்மையா இருந்தேன்னா
கடவுளே அவனுக்கு என்ன கொடுக்கிறாரா? மகிமையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. அப்படின்னா நீ தாழ்மையா இருப்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை சிந்தித்து பார். எங்கெல்லாம் தாழ்மையா இருக்கணும், அவருடைய சமூகத்துல தாழ்மையா இருக்கணும், பெரியவங்க மத்தியில தாழ்மையா இருக்கணும். ஒருவேளை நம்முடைய வயது இளையவங்களா இருக்கலாம், அவர் பதவியில இருக்கும்போது அவங்களுக்கு தாழ்மை இல்லை, தப்பு ஒண்ணு இல்லை. இந்த பதவிக்கான மரியாதை நம்ம கொடுக்கலாம், அவரே இல்லை. அவங்க பெரியவனா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். அப்படி சொன்னா யாருடைய மரியாதை போயிடும்? அவங்களுடைய மரியாதை இல்லை, நம்ம மரியாதை தான் போகும். ஏன்னா அதிகாரியை மதிக்கல, சபையில இவங்களை மதிக்கல, அவங்கள மதிக்கல அப்படிங்கிற தவறான ஒரு பேருக்கு நம்ம ஆளாகிடும். அந்த சிந்தனைகள் எல்லாம் நம்ம வரவே. யாக்கோபு 3:10 நிருபம், யாக்கோபு 3:10. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, எப்படி இருத்தல் ஆகாது. அப்போ தாழ்மையின் சிந்தனை நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவ குணமாயிரும். இதுதான் குணத்துல மிக சிறந்த குணமாயிரும். குணத்துல ராஜா அப்படின்னு சொன்னா தாழ்மை. சரியா? அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறார்? வேதத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆபிரகாம் ஆதியாகமம் 18:27-32 நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு முற்பிதாக்கள் ஆதியாகமம் 32:10 பார்க்கிறோம். மோசே யாத்ராகமம் 3:14 முதல்ல ஆர்கியூ பண்றாரு, நான் போக மாட்டேமா, இஸ்ரவேல் மக்களை மீட்க மாட்டேன். அப்புறம் சொல்றாரு, நான் கூட இருக்கிற போபாடு போறாரு. யோசுவா அவனும் ஆண்டவருக்கு முன்பாய் தாழ்மையா இருக்கான். தாவீது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யோபு, நான் சொன்னேன், யோபு 42ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், கடவுளுக்கு முன்பாக அவன் தாழ்மையா இருக்கான். எரேமியா, தானியேல், பவுல் இல்லையா, மரியாள் இயேசுவின் தாயார் தேவதூதர்கிட்ட சொல்றார், நான் புருஷனை அறியேன், இது எப்படி ஆகும்? உடனே தேவதூதர் சொல்றாரு, உங்களுடைய இனத்தாளாகிய எலிசபெத் 6 மாத கர்ப்பமா இருக்கிறார், அவர் குழந்தையை தாங்கிக்கிறார். சொன்ன உடனே சரி, நான் கர்த்தரின் அடிமை அப்படின்னு தன்னை தாழ்த்துகிறார்கள். அது மாதிரி எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாமே ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை, கீழ்ப்படிதலாக வாழ்க்கைய வாழ்ந்தார்கள். அதனால அவங்க பெயர்கள் திருமறையில இருக்கு. சரி, உங்க திமிர் புச்சங்களா இருந்தாங்க இருக்கும் பேரு, ஆனா என்ன இருக்கும்? திமிர் புச்ச லிஸ்ட்ல தான் வரும் இல்லையா? சில பேரெல்லாம் வருது. இப்போ காயின் பேர் வருது. அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? காயின் அவங்க நல்ல விஷயத்துக்காக தம்பியை கொலை பண்ணிட்டாரு, இருந்தாலும் நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னாரா? என்னன்னு சொல்லிட்டாரு? உடனே நான் என்னுடைய அந்த ரட்சிப்பின் அந்த கட்டத்துக்குள்ள அனுமதிகள் இருக்கேன், வெளியே போயிட்டு நீ பாக்குறவங்க கல்லெறிவான், நீ கூடாத வாசியாய் இருப்பான்னு சொல்லிட்டாரு. அவனை ஏத்துக்கலையே இல்லையா? அவ தீமை செய்தால், கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்தால் ஆண்டவருடைய அந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம வர முடியாது. அவர் தொத்திருவார். ஆபேல் இறந்துட்டான், இறந்தா கூட அவருடைய ரத்தம் எங்க இருக்குதான்? பரலோகத்திலே ஆண்டவரை கூப்பிடுது. அல்லேலூயா. அப்போ நாம் நிறைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை அனுபவித்தாலும் நல்ல கிறிஸ்தவ பண்புடைய மக்களாய் வாழ்ந்தால் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான. நிறைய முறை நான் சொல்லிக்கிறேன், நமக்கு கிறிஸ்தவங்க அப்படின்னு பேர் யார் வச்சது? யாரும் வைக்கல, நம்மளே வச்சுக்கல. அந்தியோக்கியாவில் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் தான் சீடர்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து, அவங்களுடைய நடக்கையை பார்த்து என்ன சொல்றாங்க? இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இயேசுவை போலவே ஆண்டவரை போலவே நடக்கிறார்கள். ஏன்னா அந்த காலத்துல அவங்க வாழும்போது அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. இயேசுவை சீடர்களை பார்த்தா இயேசுவை பார்த்த மாதிரி, அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவ மக்களை பார்த்தா இயேசுவை பார்த்த மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம எப்படி வாழ்றோம்? நம்முடைய குணநலன்கள் எப்படி இருக்கிறது? அப்புறம் இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் போறாங்கன்னு சொல்றாங்களா? இவர்களா கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஒரே வார்த்தையில தான் நம்முடைய பெயர் கேட்டு போகும். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா நல்ல பேர், இவரா கிறிஸ்தவர் அப்படின்னா கெட்ட பெயர் போச்சு இல்லையா? இப்போ நம்முடைய பேர்ல, நம்ம வாழ்க்கையில, நம்ம நடத்தையில நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா? தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? ஆண்டவரே சொல்றாரு,
தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார், மேட்டுமை உள்ளவனுக்கும் தூரத்திலிருந்து அறிகிறார். அவன் ஆண்டவருக்கு இஷ்டமே கிடையாது. ஆண்டவர் பக்கத்துல நீ வரணும்னா, ஆண்டவர் மடியில உட்கார்ந்துனா, ஆண்டவர் உன்னை தலையில் மேல கை வைத்து ஆசீர்வதிக்கணும்னா உனக்கு தலைகளை இருக்கக்கூடாது, மேட்டுமை இருக்கக்கூடாது இல்லையா? தாழ்மைதான். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். அதைதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த தாழ்மை குணம் ராஜா, கிங் ஆஃப் கேரக்டர்னா அது தாழ்மை. அதனால தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. அதுதான் இன்னைக்கு கேட்கிற நம்ம சுவிசேஷ பகுதி லூக்கா 14ஆம் அதிகாரத்துல 1-14 பார்த்தீங்கன்னா, ஒரு விருந்து வீட்டுக்கு ஏசாமி போறார். நிறைய சாப்பிடுவார் ஏசாமி. நிறைய அவரே எல்லாம் சாப்பிடுறது இல்ல, கூட எல்லாரும் கூட்டு போய் சாப்பிடுவாங்க இல்லையா? அப்போ விருந்து வீட்டுக்கு போகும்போது அங்க ஒருத்தவன் அவனை சுகமாக்குறார். அது நீர்க்குவாவை, ஓகே, அது முடிஞ்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருந்துக்கு எல்லாம் ஓடி போய் எங்க உட்கார்றாங்க, முன்னாடி உட்கார்றாங்க. அது இயல்புதான். நம்ம கூட அப்படிதானே. கல்யாணத்துக்கு போனா முதல்ல எங்கதான் போவோம், பொண்ணு மாப்பிள்ள அவங்க வேக்காடுல நின்னுப்பாங்க. சீக்கிரமா போய் மொய் கொடுத்துட்டு அவங்க அனுப்புறாங்க இல்ல, அவன் நிக்கட்டும்பா, நம்ம என்ன பண்ணலாம், அது நல்லா ஆசுவாசமா போய் சாப்பிட்டு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு திருப்பி முடிஞ்சா இன்னொரு ஐஸ்கிரீம், இன்னொரு ஃப்ரூட் சாலட், இன்னொரு ரவுண்ட் போகணும், 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் போயிட்டு அப்புறமா எங்க போய் கொடுக்கலாம், மொய் அவங்க போய் கொடுக்கலாம் இல்லையா? அப்போ பந்திக்கு முந்து அப்படின்றது உலக பழமொழியா இருக்கு. அது நம்ம செய்யும், சரி தப்பு இல்லை, நிறைய பசி தாங்க மாட்டாங்க, எல்லாம் போய் செய்யும் இல்லையா? ஆனா அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம கிட்ட தம்பி, நமக்கு தெரிஞ்சவங்க, தம்பி, அக்கா, சகோதரா, இதோட கொஞ்சம் பெரியவர் வந்துக்கிறாரு, எழுதுறா, நமக்கு எவ்வளவு எப்படி இருக்கும், எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி அண்ணன், தம்பி, பெரியவன், எம்எல்ஏ, எம்பி நல்லா இருக்குதா? பசி வந்தால் பத்தும் அவ்வளவுதான். எம்எல்ஏ பாரு, எம்பி பாரு, சாப்பிட்டு இல்லையா? பசி வந்தால் ஒண்ணுமே தெரியாது. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி நேரத்துல கூட உன்னை ஒருத்தன் என சொல்லிட்டா உனக்கு என்ன ஆயிடும், வெக்கமாயிடும் இல்லையா? நீ அவமானப்பட்டுருவியே. அதனால நீ முதல்ல போகும்போது என்ன பண்ணு, பின்னாடி உட்காந்து, யாரும் உடனே கூப்பிடாத இடத்துல போய் உட்காந்து, அந்த வீட்டுக்காரனே உன்னை பார்த்து அவனே என்ன பண்ணுவான், விருந்துக்கு அழைத்தவனே உன்னை அழைத்து கொண்டு போய் முன்னாடி உட்கார வைப்பான். அதுதான் அவனுக்கு மரியாதையா இருக்கும். நீ போய் முதன்மையான இடத்துக்கு கேட்டேன்னா, உன்னை விட ஒருத்தர் பெரியவன் வந்துடும் போது உன்னை அவன் என்ன பண்ணிடுவான், எழுந்து பின்னாடி போன்னு சொன்னா அதோட அவமானம் உனக்கு வேற எதுனா இருக்குதா அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு இயல்பான நிகழ்வை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா இதுல கொடுக்கிற சத்தியம் பெருசு. அதான் சொன்னார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்ற சிந்தனையை மிக அழகாக இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ ஜீவியத்துல நாம் எவ்வளவு நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய டாக்டரேட் கூட வாங்கியிருக்கலாம் இல்லையா, நிறைய பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம். ஆனால் நீ ஆண்டவருக்கு முன்பாக உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீ தாழ்மையோடு இல்லை என்றால் உன்னை ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ண மாட்டாரு, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கின்றான், மேட்டுமையை உள்ளவனுக்கு அவனை தூரத்தில் இருந்து அறிந்து அவனை அப்புறப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு குணம். ஏன்னா மேட்டுமையான குணம், தன்னை மேன்மைப்படுத்துகிற குணம் பிசாசுக்குரிய குணம். தன்னை பற்றி புகழ்ச்சிக்குரிய காரியங்களை பேசுறது பிசாசுக்குரிய குணம். அதை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. எனவே அந்த விஷயங்களில நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருந்து இந்த கிறிஸ்தவ பக்தி விசுவாசத்துல நம்ம வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம உதவி செய்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நிறைவேற்ற சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். நாம் எழுதுகின்ற ஸ்தோத்திரங்கள். கடவுளே, சுத்த இருதயத்தை இறைவனமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தே நின்று என்னை தள்ளிவிடாதீரும். உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது
திரும்பவும் எனக்கு நான் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரே, மேன்மையான என்னவர்கள தூரத்தில் இருந்து அறிகிறார் என்ற வேதத்தில் நான் பார்க்கிறோம். சாலமோன் அதிகமாய் அவன் ஞானத்தை பெற்றிருந்தான், அதிகமான ஆண்டவர் செல்வத்தை பெற்றிருந்தான், அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே, ராஜாவின் சமூகத்திலே மேன்மைப்படுத்த கூடாது என்கின்ற அருமையான சத்தியங்களை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்களும் எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் ஆண்டவர் இப்படி சமூகத்திலே சரி, மற்ற எல்லா இடங்களிலும் எங்கள் பணியாற்றுகிற இடங்களிலும் கூட எங்களுடைய தாழ்மை குணத்தை வெளிப்படுத்தி ஆசீர்வாதங்களை, நல்ல பெயரை ஆண்டவரை திருச்சபைக்கும் ஆண்டவருக்கும் பெற்றுக் கொடுக்க எங்களை பயன்படும். வந்திருக்கிற சபை மக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. சபையை வழிநடத்தி வருகிற தலைவர், செயலர், பொருளர், ஆண்டவரை உதவி பொறுப்பாளர்கள், மூத்த விசுவாசிகள், அவருடைய வழிகாட்டுதல்கள், அவருடைய சபைகள் ஆண்டவரை இதே போல மாதர் சங்கம், வாலிபர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், சண்டே கிளாஸ் பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. இது ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாய் காத்தவர் புதிய மாதத்திலே கூட எங்களை காத்து வழிநடத்தும். தேவலை சந்தியராஜா எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரை இந்த நேரத்தில் வட ஆண்டவர் இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். அதிகமான மழை பெய்து அநேக குடும்பங்கள் மறித்து போயிருக்கிறார், அநேக வீடு வாசல்கள் இழந்திருக்கிறார். அவர்களுக்காக ஜபி. அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில நிவாரணங்களை வழங்கவும் கர்த்தர் கிருபை தார். இயற்கையிலே ஏற்படுகிற சீற்றங்களை கர்த்தர் கட்டுப்படுத்த ஆண்டவர் வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு மழை இல்லை, என்னுடைய வேலூர், திருப்பத்தூர் பகுதியில மழை இல்லாமல் இருக்கிற மழையை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். பலவீனமா இருக்கிற, சுகவீனமா இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் சுகவீனங்களும் என் தேவன் நீர் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர்களை பலப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக ஜீவனை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இந்திய தேசத்திற்காக, என்னுடைய தமிழக மாநிலத்துக்காக அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர், என்னுடைய பாரத பிரதமர் ஆண்டவரை எல்லாருக்காக ஜெபிக்கும். எல்லா தலைவர்களும் தேசத்தை நல்லாட்சி செய்ய கிருபைக்கார். குறிப்பாய் பாப்பனப்பள்ளி கிராமத்திற்காய் அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த காணொலி வழியாக இந்த வார்த்தைகளை கேட்கின்ற எல்லா மக்களும் திருச்சபைகளுக்காக வேண்டிக் கொள்ள கர்த்தர் கிருபைக்கார். நாங்களும் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி வழி நடத்தும். இறைமைந்தர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருப்பி